இட்ஸ் ஃப்ரைடே அண்ட் ஈவினிங் 6:30. இது ஒரு நோ கண்டென்ட் vlog தான். அன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கவே காய்கறிலாம் போய் வாங்கிட்டு வந்துட்டு ஈவினிங் ரொட்டீன் என்ன பண்ணேன் அப்படின்றத தான் ஷேர் பண்ணியிருக்கேன். vlog வந்து பெருசாக கண்டென்ட் இல்லாதனால உங்களுக்குமே போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள், அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சுகர் எல்லாமே அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ப்ளெயினாகவும் எனக்கு பால் வந்து குடிக்க பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதுக்கு பதிலாக வாழைப்பழத்தோட நேச்சுரல் ஸ்வீட்னர் இருக்குது இல்லையா, அதை வச்சு பால் போட்டு குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி இந்த பால் காய்ச்சிற வீட்டிலலாம் வாழைப்பழம், சுகர், அது கூடவே கொஞ்சமாக மில்க் காய்ச்சினது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தருவாங்க இல்லையா, அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேற்று அந்த கிரேவிங் இருக்கவே ஈவினிங்க்கு மேலே அதை தான் போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். ஈவினிங்க்கு மேலே பால் குடிச்சிட்டு போய் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை எடுத்து வைக்கலாமே அப்படின்றதுக்காக ஒவ்வொன்றா எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாமே இருந்தது. ஸோ அது கூடவே இடியாப்பம், அதாவது இங்கே பொள்ளாச்சியில் சந்தகைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பேக்கெட்ஸ் இல்லாத இடமே கிடையாது. ஸோ அதுக்குன்னே தனியாக ஷாப்ஸ்லாம் நிறைய போட்டு விற்பாங்க. நான் சூப்பர் மார்க்கெட் போயிருக்கும்போது அங்கேயுமே பேக்கெட்ஸ் இருந்தது, 2 எடுத்து போட்டு வந்தாச்சு. தக்காளி, வெங்காயம் மட்டும் எவ்வளோ காலியாகுதுன்னே தெரியாது. ஸோ அதுவும் நம்மளுக்கு தேவையானது எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து போட்டு வந்தாச்சு. காய்கறி வாங்கிட்டு வர்றது ஒரு வேலைன்னா அதை எடுத்து வைக்கிறது இன்னொரு பெரிய வேலை. ஃபர்ஸ்ட் எதை எடுத்து வைக்கிறோமோ இல்லையோ, அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவை மட்டும் நல்லா ஆஞ்சு கட் பண்ணி எடுத்து வச்சிடணும். ஏன்னா வாட ஆரம்பிச்சிரும். நீங்கள் அப்பப்போ தேவையானது வாங்கிப்பீங்களா, இல்லைனா 1 வீக்கு தேவையானதை முதல்லே வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கொத்தமல்லி, புதினாக்குன்னு ஆல்ரெடி அலாட் பண்ண டிமார்ட்டோட பாக்ஸில் தான் தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. புதினாவை வந்து பிச்சு எடுக்கிறது வந்து ஒரு தனி வேலை தான் சொல்லணும். ஸோ அதுக்குன்னே டைம் ஆகும். ஒரு வழியாக அதுக்கும் டைம் கிடச்சி எப்படியோ பிச்சு அதையும் தனியாக பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. சின்ன வயசுலலாம் அம்மா கூட கடைக்கு போகும்போது காய்கறி அம்மா வாங்கிட்டுருப்பாங்க. நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் என்னவோ அந்த ஏரியாவுக்கு தான் போய் பிக் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அம்மா வந்து எப்படி காய் வந்து எடுக்கணும், வெண்டைக்கானா உடச்சி பார்த்து எடுக்கணும், வடிவேல் சார் சொல்கிறதா ஞாபகம் வருது, தக்காளினா நசுக்கி பார்த்து எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான் ஆயிடுச்சு கதை. அதுக்கப்புறம் அம்மாலாம் சொல்லித்தர ஆரம்பித்ததுக்கப்புறமா இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனியன்லேருந்து டொமேட்டோலேருந்து எல்லாமே வந்து காய்கறி பார்த்து வாங்கணும் எப்படின்றது நல்லாவே பழகிடுச்சு. அம்மாவே வந்து ஒரு தடவை ஷாக் ஆனாங்க, இப்படி பழகிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே நீங்கள் கற்றுக் கொடுத்ததுதாம்மான்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். மேரேஜுக்கு முன்னாடிலாம் கத்திரிக்காய் ரொம்பவே அலர்ஜியாக இருந்தது. பட் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக 3 குட்டி கத்திரிக்காய் எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். பிகாஸ் ஹஸ்பண்ட் வெளியூர் போயிருக்கனால எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் சமையல். 3-4 பேருக்கு கூட சமையல் பண்ணிடலாங்க. ஆனால் இந்த ஒரு ஆளுக்கு மட்டும் சமையல் பண்ணி சாப்பிட்றது இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்கிறதுலையே கடி பிடிச்ச வேலை. பட் என்ன பண்ணுறது, நம்மளுக்காகவும் நம்ம வயிற்றுக்காகவும் குக் பண்ணி சாப்பிட்டே ஆக வேண்டியிருக்கு இல்லையா. ஸோ கத்திரிக்காவை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக கட் பண்ணி கேஸ்ட் அயர்ன் கடாயில் தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன். கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோடனே கத்திரிக்காய் கலர் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். அம்மா வைக்கிற எண்ணெய் கத்திரிக்காய் ஃப்ரை, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எல்லாமே சூப்பர்பாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அவங்க பண்ணுற மாதிரிலாம் நம்மளுக்கு டேஸ்ட் வர மாட்டேங்குது. அவங்கள மாதிரி ப்ரோ ஆகணும்னா இன்னும் பல வருஷம் ஆகணும் போல் நம்மளுக்கும். கூடவே வெண்டைக்காவும் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கொலாண்டர் வந்து மினிஷோவில் தான் வாங்கியிருந்தேன். பொள்ளாச்சியில் புதுசாக மினிஷோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தண்ணி எல்லாத்தையுமே நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்மளுக்கு வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். மினிஷோவில் க்யூட்டான நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தது. ஸோ அங்கேயும் போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வரும்போது தான் இதை வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போது நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ட் அயர்னில் தான் நான் பண்ண போகிறேன். இந்த கேஸ்ட் அயர்ன் எத்னிக் பாட்ஸ் அண்ட் பேன்ஸ் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். இந்த கேஸ்ட் அயர்னில் நம்ம ஒரு ரெசிபி செய்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் எண்ணெய் தேய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா லாங் லாஸ்டிங்காக வரும். அயன் கடாய், அயன் தோசை தவா, அயன் பாத்திரத்தை விட கேஸ்ட் அயர்ன் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து மெயின்டெனன்ஸும் ரொம்பவே நம்மளுக்கு ஈஸி அண்ட் ஒர்த் ஃபார் த மணி ஆல்சோ. போடுற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக இருக்கிற மாதிரி வெசல்ஸ் தான் பார்த்து வாங்குவோம். ஸோ கேஸ்ட் அயர்ன் வந்து நம்ம நம்பி வாங்கலாம். இப்போது மோஸ்ட்லி எல்லாருமே நான்ஸ்டிக் விட்டுட்டு கேஸ்ட் அயர்னில் இறங்கிட்டாங்க. அதுலேயும் எஸ்பெஷலி நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லேருந்து நம்மளும் வெசல்ஸ்லாம் பார்க்குறோம். ஸோ நம்மளுமே அதுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டோம். என்னோடய வீட்டில் நான் மோஸ்ட்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் கேஸ்ட் அயர்ன் வெசல்ஸ் தான் வச்சுருக்கேன். பட் வீட்டில் 2 பேர் தான் இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பாத்திரம்னு சொல்லிட்டு அம்மா திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. பட் எல்லா பாத்திரமுமே ஒவ்வொரு ரெசிபிக்கு ஒவ்வொரு மாதிரி யூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். என்னோடய வெசல் கலெக்ஷன்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அதையும் இன்னொரு லாங் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன்.
கத்திரிக்காய் பொரியலுக்கு நம்மளுக்கு தேவையான சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதை மட்டும் போட்டு நம்ம கேஸ்ட் அயனில் ஃப்ரை பண்ணாலே போதும், ஒட்டாமல் சூப்பராக ஃப்ரை ஆகி வரும். இன்னொரு கேஸ்ட் அயனில் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணலான்னு பார்த்தா ஒரு ஆளுக்கு எதுக்கு இத்தனை பாத்திரத்தை எடுத்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய் வதங்கிட்டு இருக்கும்போதே வெண்டைக்காய் கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் 15 நிமிஷத்தில் நல்லாவே வதங்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதே கடாயிலேயே வெண்டைக்காவும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. வெண்டைக்காய்க்கு ஜஸ்ட் சால்ட் மட்டும் போட்டு வதக்கினாலே நம்மளுக்கு நல்லா முருகலாக சூப்பராக வரும். என்னோடய மாமியார் வெண்டைக்காய் ஃப்ரையில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டு செய்வாங்க, எனக்கு அது பிடிக்காது. ப்ளெயினாக தான் அம்மா வீட்டில் செய்வாங்க, ஸோ அதே சாப்பிட்டு பழகினால அந்த டேஸ்ட் தான் பிடிச்சிருச்சு. மாமனார் வந்து நல்லா கருக்கி தான் கேட்பார் வெண்டைக்காய், ஸோ அந்த மாதிரி டேஸ்ட் பிடிச்சவங்க இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மார்னிங் சாப்பிட்டதே டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கிறப்போ மதியத்துக்கு வர ரைஸு, 2 பொரியல், குழம்பு, ரசம்னு வச்சு சாப்பிட்டா அவ்வளோதான். ஒரு ஆள் வந்து எந்திரிக்கவே முடியாமல் ஃப்ளாட் ஆகி தான் கிடக்கணும். ஸோ அதனால் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும் லஞ்சுக்கு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக 2 பொரியல், கொஞ்சமாக கூடவே காலையில் வச்சுருந்த சாம்பார் மட்டும் தொட்டு சாப்பிட்டாச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி தனியாக இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் என்ன செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.